நாய்ஸ்லேருந்து ரீசெண்டாக கம்மி பட்ஜெட்டில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட ஸ்பார்க் ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சோட அன்பாக்சிங், இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையா எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இனிஷியலாக இந்த வாட்ச் வந்து 1799 லான்ச் பண்ணுறாங்க அண்ட் ரெகுலராக வந்து 1999 செல் பண்ண போகிறாங்க. அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்டி வந்து பிளாக் கலர், ப்ளூ, க்ரீன், ஒயின் கலர், சில்வர் கிரே, சார்கோல் கிரேன்னு எக்கச்சக்க கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம கிட்ட இருக்க ரெண்டு கலருமே வந்து ஜெட் பிளாக் கலர். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 2 inch டிஸ்பிளே இருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனல் கிரவுண்ட் சப்போர்ட் கூட இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி பார்த்தோன்னா 6999 போட்டிருக்காங்க. பாக்ஸ்குள்ளே வாட்ச் இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் டாக் இருக்குது, நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல். வாட்சோட ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீக்கர் வென்ட்டு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு நம்ம வந்து ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது, பட் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் க்ரௌனாக வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அப்படியே வந்து நம்ம பேக் சைடு வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஸ்ட்ராப் வந்து இது ஒரு 22 mm ரிமூவபிள் ஸ்ட்ராப். ஸ்ட்ராப்போட குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus Nord வாட்சில் பார்த்தோன்னா ஒரு டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிமிலர் பேட்டர்ன் இருக்குது. பட் பயங்கர சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ஸ்ட்ராப்பு. லாங் வியருக்குமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த ஒரு இச்சினஸ்மே வந்து ஃபீல் ஆகலை. அண்ட் பட்டனுக்கு மேலே வந்து நமக்கு மைக் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்சோட யூஐ பார்த்துட்டு வந்துடலாம். மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். பட் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்க முடியுமே தவிர ரிப்ளை பண்ண முடியாது. லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து அன்றைக்கி தேதி என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், ஸ்லீப் டேட்டா, ஹார்ட் ரேட் இதெல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். பிரைட்னஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது, லாக் பண்ணிக்கலாம். அண்ட் டிஎன்டி மோட் வந்து எனேபிள் பண்ணுறது, டார்ச் லைட் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. தேவைப்படுதுன்னா வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட்டன் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீனில் வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பை டிஃபால்ட்டாக வாட்சில் 8 வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கலர்ஃபுல்லான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அண்ட் ரைட்டு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம மெனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நாய்ஸ் ஹெல்த்தில் வந்து ஆக்டிவிட்டி வந்து அன்றைக்கி தேதி நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டெப் டேட்டா, எவ்வளோ கேலரி நம்ம பர்ன் பண்ணியிருக்கோம், டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்லீப் டேட்டா இருக்குது. ஸோ எப்போ தூங்க போயிருக்கோம் அண்ட் மார்னிங் எப்போ முழிச்சோம் அண்ட் ஓவரால் ஸ்லீப் டைம் எவ்வளோ, லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம வாட்ச்லேருந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து SpO2 அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து நம்ம வாட்ச்லேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். 100+ ஒர்க் அவுட் மோடு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வாட்ச்லேருந்து வந்து நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் மோடு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸ் பஸ்ஸில் தான் வந்து நமக்கு அந்த காலிங் ஃபீச்சர் எல்லாமே வந்து எனேபிள் ஆகி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நாய்ஸ் பஸ்க்குள்ளே நம்ம கடைசியாக வருவோம். அதுக்கப்புறமா ஸ்கேன் ஈஸிக்குள்ளே போகணும். நாய்ஸோட ஆப்பில் வந்து நீங்கள் கூகுள் பே உங்களோட QR கோடை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கூட, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த QR கோடு காமிச்சாலே போதும், அவங்க அதை வச்சு வந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் அனுப்பிடலாம். அவங்களுக்கு வெதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாட்ச்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ வாட்ச்லேருந்து வந்து நம்ம கேமரா ஷட்டர் பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ் வால்யூம் வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளாக்குள்ளே போனால் ஸ்டாப் வாட்ச் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அலாம் வந்து செட் பண்ணலாம். பட் ஆப்பில் வந்து நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்ச்சில் அலாம் நம்ம செட் பண்ண முடியாது. டைமரும் இருக்குது. அப்படியே பேக் சைடு வந்து ப்ரீத்திங் மோட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஓப்பன் வாட்ஸ்அப். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணியுமே வந்து ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. போர் அடிக்கும் போது வந்து இந்த கேம்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஃபோனோட பேர் பண்ணியிருக்கப்போ ஃபைன் ஃபோன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனால் வந்து வாட்ச் ஃபேஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஃபிசிக்கல் பட்டன் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி வந்து மெனு கூட வந்து நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் வேணுமா இல்லைனா மியூட் பண்ணணுமா அப்படின்றது. அண்ட் வாட்சோட பிரைட்னஸ்மே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து மெனு வியூ வந்து நம்ம லிஸ்ட்டில் வேணுமா கிரிட்டில் வேணுமான்றதை மாற்றிக்கலாம். அண்ட் வாட்ச்க்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் கூட போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படுதுன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறது, ரீசெட், ரீஸ்டார்ட் இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம காலிங் ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாம். நாய்ஸ் பஸ்க்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, ரீசெண்ட் கால் யார் பண்ணாங்கன்னு பார்த்துக்கலாம். டயல் பேட் இருக்கும். நம்ம நம்பரை வந்து டைரெக்டாக டயல் பண்ணி வந்து கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து காண்டாக்ட்ஸ் இருக்கும். ஆப்பில் வந்து நம்ம காண்டாக்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டோன்னா அப் டு 10 காண்டாக்ட்ஸ் வரைக்குமே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, யூஐ இப்படி தான் இருக்கும். கால் மியூட் பண்ணலாம். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு இன்கமிங் கால் வரும்போது வாட்ச் ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். வாட்ச் வந்து நம்ம மியூட் பண்ணலாம். அந்த கால் வந்து மியூட் பண்ணலாம், அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஒன்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்குது. கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்கிறதுனால நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த காலை ஃபோனுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இமீடியட்டாக வந்து நமக்கு ஃபோனுக்கு வந்து சுவிட்ச் ஆகிடுது அந்த கால். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது.
நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கும்போது நல்லா கிளியராகவும் கேட்குது. அண்ட் ஹெல்த் ஃபீச்சர்ஸ் ஹார்ட் ரேட் நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து இந்த மாதிரி டேபிளில் வைக்கும்போது வியர் வாட்ச் ப்ராப்பர்லி ரீமெஷர்னு காட்டும். பட் ஒரு சில டைம் வந்து அந்த மாதிரி டேபிளில் வைக்கும்போது வந்து நமக்கு மெஷர் ஆகுது. பட் ஹார்ட் ரேட்டோட அக்யூரேசி வந்து நமக்கு பரவாயில்ல. SpO2 வந்து மெஷர் பண்ணிக்கலாம். SpO2 வந்து மெஷர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ் மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி இருந்தாலும் 1 நிமிஷம் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஒரு இடத்துல டைம் எடுத்து மெஷர் பண்ணி பாருங்கள். அண்ட் வாட்ச் யூஐ இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான யூஐ தான். பட் இது நாய்ஸோட புது வாட்ச் யூஐ. நமக்கு பழைய வாட்ச் யூஏ அப்படின்றப்போ அந்த ஐகான் எல்லாமே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நமக்கு. பட் அந்த பழைய வாட்ச் யூஏயில் நமக்கு கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்காது. பட் புது வாட்ச் யூஏயில் வந்து நமக்கு கால் பண்ணுறப்போ அந்த கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்கும். இப்போ வந்து NoiseFit ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்போட யூஐ பார்த்துட்டு இருந்தலாம். இந்த வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா NoiseFit ஆப் வழியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ மை டிவைஸ்க்குள்ளே போனால் சார்ஜிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். 100+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸும் இருக்குது. கஸ்டமைஸ் வாட்ச் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா. கேலரியில் இருக்க ஃபோட்டோவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கேமரா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டைம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இது கலர்ஸ் வந்து அதுக்கு சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ச் ஃபேஸ் நம்ம பார்த்தோன்னா நிறைய நல்ல வாட்ச் ஃபேஸஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கலர்ஃபுல் வாட்ச் ஃபேஸஸ் மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவ் வாட்ச் ஃபேஸஸ். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில ஆப் எல்லாமே வந்து அந்த வாட்ச் ஃபேஸ் லோட் ஆகிட்டே இருக்கும். பட் NoiseFitல நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும் அது. அண்ட் கால் அலர்ட் வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெல்த் மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, வாக் ரிமைண்டர் இருக்குது. நம்ம டைம் வந்து எனபிள் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த டைமுக்கு வந்து நமக்கு ஐடியல் அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். வாட்டர் ரிமைண்டர் இந்த வாட்சில் வந்து இல்லை, ஏன்னா இது ஒரு புது வாட்ச் வேயோட வருது. ஸோ உங்கள் கூகுள் பே கோட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் QR கோடில் போய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஹோம்குள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்க, ஹெல்த் ஓவர்வியூ நம்ம வாட்ச்லேயே பார்த்துருப்போம். அன்றைக்கி தேதிக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து நாய்ஸ்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நாய்ஸ் காயின்ஸ் வழியாக வந்து நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்காக 60 காயின்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணிவிட்டு காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ண காயின்ஸ் வந்து நம்ம நாய்ஸ் வெப்சைட்லேயே வந்து நம்ம ஏதாவது ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சேலஞ்சஸ் இருக்குது, மந்த்லி சேலஞ்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் சேலஞ்சஸில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும் இந்த ஆப்பு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களையுமே வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அவங்க எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்காங்க, நமக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நாய்ஸோட ஆப் யூ வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வாட்ச் யூஏக்கு வந்து அடாப்ட் ஆகிடுவோம். அண்ட் வாட்சில் வந்து அந்த ரெஸ்ட் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆப்குள்ளே வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லீப் டைமில் நம்ம ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் REM எவ்வளோ இருக்குது, லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப், இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வாட்சோட ஆப் வாட்ச் யூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்சோட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து பார்க்கலாம். ஸ்கொயர் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. பட் வாட்சோட ஓவரால் வெயிட் ஸ்ட்ராப்போட பார்க்கும்போது 55 கிராம்ஸ் இருக்குது. பட் டயல் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு ஓவர் ஹெவியாக எதுவும் தெரியல. பட் நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஃபீல் தான் இருக்குது. லாங் வேருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடிஷ்னலாக வாட்ச்க்கு வந்து IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஸ்பிளாஷஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணோம். அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டி வந்து 2 இன்ச் மிகப்பெரிய டிஸ்பிளே. நாய்ஸ்லேருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய டிஸ்பிளே, அதுவும் இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 2 இன்ச் டிஸ்பிளே. இது ஒரு TFT HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்க்கும்போது 240 × 280 பிக்சல்ஸ் இருக்குது. அவுட்டோர் பிரைட்னஸ் நம்ம பார்க்கும்போது சஃபிஷியண்டாக இருக்குது. 550 nits வரைக்குமே வந்து பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. டீசென்டான ஷார்ப்னஸ், கலர்ஸ்மே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டு பெருசாக டிஸ்பிளேல வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. அண்ட் கனெக்டிவிட்டி விஷயத்துக்கு வந்து ப்ளூடூத் 5.3 பவர் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங்காக வந்து சிங்கிள் சிப் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னு பார்க்கும்போது 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் சப்போர்ட் இருக்குது. பேசிக்கான ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோட் வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து நமக்கு வாட்ச்லேயே இருக்குது. நம்ம அடிஷ்னலாக ஆப்லேருந்து ஆட் ஆர் மைனஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸ்டெப் அக்யூரசி வந்து அரௌண்ட் ஒரு 80% இருக்குது. இது ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கிடையாது. பட் கம்மி பட்ஜெட்டில் டீசெண்டான ட்ராக்கிங் வேணும். ட்ராக்கிங் வந்து எனக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நார்மல் ஸ்டெப் கவுண்ட், இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் தான் அப்படின்றப்போ ப்ரிஃபர் பண்ணலாம். பேட்டரி விஷயத்துக்கு வந்தோன்னா நார்மல் யூசேஜில் அப் டு 7 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளூடூத் காலிங்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 to 2 days வரைக்கும் வரும். பேட்டரி வந்து யூசர் டு யூசர் வேரி ஆகிட்ருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து அவுட்டோரில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் எல்லாமே வந்து பிரைட்னஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க. அண்ட் ஃபோனோட வந்து எப்போவுமே வந்து கனெக்டடாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு யூஸருக்குமே வந்து பேட்டரி பேக்கப் வேரி ஆகிட்ருக்கும். ஜென்ரல் யூசேஜில் வந்து நமக்கு 5 to 7 days வரைக்கும் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சார்ஜிங் டைம் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2 hours ஆகுது. ஸோ இந்த வாட்சோட ஃபைனல் வெர்டிக்ட் வந்தோன்னா இனிஷியலாக லான்ச் ப்ரைஸாக வந்து 1799 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ரெகுலராக வந்து 1999 இந்த வாட்ச் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்கமிங் Amazon
ரமலானோட சேல்லாம் வரப்போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேல் டைமில் வந்து நிறைய வாட்சஸ்க்கு வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். இந்த வாட்ச்மே வந்து லான்ச் ப்ரைஸ்க்கும் வரலாம், மேபி அதை விட கம்மியாக வரதுக்கும் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. பட் இப்போதைக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகுன்ற மாதிரி ஐடியா இல்லை. பட் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சேனல்லேயே வந்து பெஸ்ட் நாய்ஸோட ஸ்மார்ட் வாட்ச் டீல்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் ஒரு கம்மி பட்ஜெட்டில் பெரிய டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டு, வாட்ச்லேயே வந்து அப்பப்போ போர் அடிக்கும் போது கேம்ஸ் விளையாடுறதுக்கு, நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு யூசேஜ்க்காக நீங்கள் வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வாட்ச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கையில் வியர் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஜெய்ஜான்டிக்காக எல்லாரோட லுக்கையுமே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட் சப்போர்ட்லாம் இருக்குது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வாட்சோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் ஜாயின் பண்ணல, மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் அமேசான் சேல் வேறு போகுது. இந்த மாதிரி சேல் டைமில் எக்கச்சக்கமான டீல்ஸ் அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.